அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஷஅபான் மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவுடைய தினத்தில் இருக்கோம். இப்போதான் ஷஅபான் வந்த மாதிரி இருக்கு. அதற்குள்ளேயுமே ஷஅபான் நம்மிடையே விடை பெற உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க எல்லோருமே. ஏன்னா இந்த ஒரு புனிதமான ஷஅபானுடைய மாதம் நம்மள எத்தனை பேருக்கு அடுத்த வருடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த வருஷம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி கொடுத்துருக்கான். நம்ம எல்லோருமே இந்த மாதத்தை அடைந்து இதனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அடைந்து கொண்டோம். இன்னும் இந்த மாசத்துல நிறைய அமல்களையும் நம்ம செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வருடத்துல நம் அனைவருக்குமே அல்லாஹால நீண்ட ஆயுளையும் நிறைந்த பரக்கத்தையும் கொடுக்கட்டும். இன்னும் நிறைய அமல்களை செய்யறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நான் தொடங்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த 3 வஜீஃபாக்களை தான் பார்க்க போறோம். 3ல் ஏதாவது ஒன்றை செஞ்சாலே போதும். இல்லை நீங்க 3ஐயுமே செய்றீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இந்த 3மே முத்தானது. 3மே துஆ கபூல் அம்சங்கள் கொண்டது. இந்த 3ஐயுமே நீங்க இன்னைக்கு செய்றீங்க அப்படின்னா நீங்க தான் அதிர்ஷ்டம் உள்ளவங்களாக இருக்க முடியும். ஜுமாவுக்கு ஓதுனீங்க அப்படின்னா நம்பிக்கையோட அசருக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லை இந்த பதிவை லேட்டாக தான் பார்க்குறீங்கன்னா அசருக்கு ஓதுங்க, மக்ரீபுக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோட ஓதுங்க. 1 மணி நேரத்தில் இதனுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளவு மகத்தானது. ஏன்னா இது போல அமல்களை செய்யறதுக்குமே அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கணும் இல்லையா? அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அமல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறான் அப்படின்னா அது மிகப்பெரிய பாக்கியம். முதல்ல அதுக்கே நம்ம அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தணும். இன்னும் இது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை தொடர்ந்து ஒவ்வொரு மாமீனும் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருமே அதிர்ஷ்டசாலியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அமல்கள் என்பது இந்த உலகத்திலையும் நம்மளோட வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியது, மறுமையிலும் நம்மளோட வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியது. அமல்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்றதுக்கு தேவையானது எதுல இருக்குன்னா நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல தான் இருக்கு. அமல் என்பது குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, திக்ரு செய்யறது, இது மட்டும் அல்ல. நம்மளோட தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்கறதுமே அமல்கள் தான். யார் அதிகமா அல்லாஹ்விடத்துல தேவைகளை கேட்குறீங்களோ நீங்க பாக்கியம் செஞ்சவங்க. ஏன்னா அதுவும் ஒரு வணக்கம். அதற்கும் அல்லாஹ் நன்மைகளை நமக்கு கொடுக்கறான். நம்ம தொழுகிறது, ஓதுறது, திக்ரு செய்யறத எடுத்துக்கிட்டா கூட அதுல கூட நம்மளுடைய மனம் வேறு எண்ணத்துல இருக்கலாம். ஆனா நம்ம அமல் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா துஆ கேட்பது என்பது நம்ம உள்ளத்திலிருந்து கேட்போம். நம்ம ரப்புக்கிட்ட கேட்க போறோம், நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைப்படுத்தி மனசை ஒரு நிலையில வச்சுக்கிட்டு நம்ம கேட்போம். அந்த ஒரு நிலைப்படுத்துறது இருக்கு பார்த்தீங்களா மனசை, அதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பான். அந்த அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நம்மள நிறைய பேர் அமல்கள் செய்கிறோங்கிற பேரில் யோசனையை எங்கேயோ வச்சுக்கிட்டு அமல் செய்கிறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு பலன் கிடைக்கிறது இல்லை. ஆனால் துஆ கேட்குறோம் அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு வணக்கம். எல்லாருமே ஒரு நிலையாக தான் நம்ம கேட்போம் இல்லையா? துஆ கேட்கும் போது ஏதோ ஒரு யோசனையில் எதையாவது ஒன்று நம்ம கேட்க முடியுமா? இல்லை இல்லையா? நமக்கு தேவையானது தான் கேட்போம். அல்லாஹ்விடத்துல கேட்குறோன்னு ஒரு உறுதியோடு நம்ம ரொம்ப வற்புறுத்தி நம்ம கேட்போம். அதனால இந்த அமலுக்கு தான் நமக்கு அல்லாஹ் நிறைய நற்கூலிகளை தருவான். எனவே எல்லோருமே அதிக அளவில் துஆ செய்யுங்க. இந்த துஆ கேட்கறதுக்கு அல்லாஹ் நிறைய தேவைகளை உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும். உங்களை அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கேளுங்க, அல்லாஹ் நிறைவாக தருவான். அல்லாஹ் பெரும் கொடையாளனா இருக்கிறான். இப்போ அந்த 3 அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது ஒரு துஆ. நபியவங்க கற்றுக் கொடுத்த துஆ. ஒரு சஹாபியவங்க இந்த துஆவை ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அருமையான அற்புதங்கள் நிறைந்த ஒரு துஆவை நீங்க கேட்டிருக்கீங்க. அல்லாஹ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு தேவையானதை கேட்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி உஷ்ஹிதுக அன்னக லா இலாஹ இல்லா அன்தல் அஹதுஸ் ஸமதல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. இதில் சூரா இஹ்லாஸினுடைய பாதி வசனங்கள் இதில் இருக்குது. அதனால் இந்த ஒரு துஆவிற்கு ஏராளமான சிறப்புண்டு. இதை 3 தடவை ஓதுனீங்க அப்படின்னா முழு குரானை ஓதி முடித்த நன்மையும் உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அதனால் இது இஸ்முல் ஆலம் கொண்ட துஆ, பரக்கத் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்றைய தினம் இதை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 2வது அமல், மிகச்சிறப்பான 4 இஸ்திக்ஃபார்கள். அஸ்தோஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமு வஅத்துபு இலைஹி.
அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பி வ அத்தூபு இலைஹி. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக்க அவ்ஸஅ மின் துனூபி வ ரஹ்மத்தக்க அர்ஜா இந்தி மின் அமலி. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வலில் முஅமினீன வல் முஅமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இதனுடைய பொருள், அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பு கோருகிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாருமில்லை. அவன் உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன். அவனிடமே மீளுகிறேன். இந்த ஒரு இஸ்திக்பாரை நம்ம 3 தடவை அன்றாடம் ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அதுவும் இரவுல நம்ம ஓதணும் அப்படின்னா, கடலின் நுரையளவு பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இன்னும் ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு தூரமாகிருவான். தினமும் தவறாம ஓதுங்க. ஏன்னா ஷைத்தான் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னாலே, நம்மக்கிட்ட நெருங்காம இருந்தான் அப்படின்னாலே, நமக்கு நடக்கிறது எல்லாமே நலவாக தான் இருக்கும். நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே சிறப்பாக தான் நம்ம செய்வோம். அல்லாஹ் விரும்பக்கூடியதை தான் செய்வோம். இதனால் இம்மையிலும் மறுமையிலும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த இஸ்திக்பாரை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட துஆவையும் அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தர்றான். ஏன்னா இதில் ஹய்யுல் கய்யூம்ங்கிற திருநாமம் இருக்குது. அடுத்தது 2வது இஸ்திக்பார், அல்லாஹ்விடமே நான் மன்னிப்பு கோருகிறேன். என்னுடைய ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் அவனிடமே மீளுகிறேன். 3வது இஸ்திக்பார், அல்லாஹ்வே, என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது. எனவே உன்னுடைய ரஹ்மத்தை என்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும், என்னுடைய ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எனக்கு அருள் பொழிவாயாக. அடுத்தது 4வது இஸ்திக்பார், அல்லாஹ்வே, முஅமினான ஆண்கள் பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. இந்த இஸ்திக்பார் ரொம்ப ரொம்ப சிறந்த இஸ்திக்பார். இதை யார் ஒரு தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு மில்லியன் கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தர்றான். ஏன்னா இது முஅமினான ஆண்கள் பெண்கள் அப்படிங்கும்போது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நமக்கு பின்னாடி வாழ போகிறவங்க எல்லாரையுமே உள்ளடக்கிய வார்த்தை. அதனால் எவ்வளவு மக்கள் தொகை இருக்குதோ அவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். எனவே இந்த ஒரு இஸ்திக்பார் ரொம்ப சிறந்தது. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு அடுத்தது உங்களோட துஆவை கேட்டிங்கன்னா அல்லாஹ் அப்படியே கபூலாக்குவான். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக ஒரு துஆவை கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி வானவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அல்லாஹ்விடத்தில் நான் கொண்டு செல்கிறேன். அதோட நீங்கள் மற்றவங்களுக்காக என்ன கேட்டிங்களோ அதை நாங்கள் ஆமீன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் இதற்கு பிறகு நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான். இந்த 4 இஸ்திக்பாருமே ரொம்ப ரொம்ப சிறந்த இஸ்திக்பார். 4யுமே நான் தமிழில் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்து எல்லோருமே ஒரு தடவையாவது ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 3வது அமல், ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே கண்டிப்பாக சலவாத் இல்லாமல் நிறைவு பெறாது. சலவாத்தை கண்டிப்பாக நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, வெறும் 10 தடவை ஓதணும் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கக்கூடிய செலவாத். 100 ஹாஜத்துக்களை நமக்கு ஒரே இருப்பில் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய வல்லமையான செலவாத். அந்த செலவாத் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் யா தாஇமல் ஃபலலி அலல் பரியத்தி வயா பாசித்தல் யதைனி பில் அதியத்தி வயா சாஹிபல் மவாஹிபில் சனியத்தி ஸல்லி அலா முஹம்மதின் ஹைரில் வரா அஸ் சஜியத வஃபிர்லி யாதல் ஜலாலில் அலாஇ ஃபி ஹாதிஹில் அஷியத்தி. அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். எல்லோருமே பார்த்து இந்த செலவாத்தை இன்றைக்கு 10 முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இதனுடைய பொருள், அல்லாஹ்வே, அருளின் பெரும் வளமாக இருப்பவனே, படைப்புகளின் மீது கருணை உள்ளவனே, ரஹ்மத்தையும் அருளையும் இரு கரங்களில் விரித்து கொடுப்பவனே, உயர்ந்த நற்கொடைகளின் உரிமையாளனே, எல்லா மனிதர்களிலும் சிறந்த நற்குணம் உடையவரான எங்கள் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாந்தியையும் சலாமையும் வழங்குவாயாக. மிகுந்த மகிமையும் உயர்வும் உடையவனே, இந்த மாலை நேரத்தில் எனது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு சலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா 100 ஹாஜத்துக்களை நமக்கு கபூலாக்கி தருமா. எனவே இன்றைய தினம் நீங்கள் 10 முறை நீங்கள் ஊதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த செலவாத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. துஆக்கள் கபூலாகக்கூடிய செலவாத், அல்லாஹ்வினுடைய உதவியை இறக்கக்கூடிய செலவாத். எனவே இந்த 3 அமல்களையுமே இன்றைய தினம் நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த பரக்கத்தான ஷஅபான் மாதத்தினுடைய ரஹ்மத் கொண்டும் இந்த அமலின் ரஹ்மத் கொண்டும் நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தரட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் மூலிகை சீயக்காத்தூள் முடி உதிர்தலை நிறுத்தக்கூடியது, இன்னும் முக அழகையும் உடல் அழகையும்
பராமரிக்கக்கூடிய கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு இருக்குது. இன்னும் முக அழகை பராமரிக்கக்கூடிய ரோஜா பூல செய்யப்பட்ட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் இருக்குது. இன்னும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய சிறுதானிய ஹெல்த் மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இன்னும் 15 நாட்களில் நம்மளோட முடி உதிர்தலை நிறுத்தி முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய கூந்தல் வளர்ச்சி தைலம் ரெடி பண்ணக்கூடிய மூலிகைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் சுருமாக்கல் இருக்குது, முசல்லா இருக்குது, குரானை வைக்கக்கூடிய பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த பொருள் வேணும்னாலும் சரி, அல்லது நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது கிதாபுகள் குரான் வகைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, அல்லது வரக்கூடிய ரமலானில் நாங்கள் அரபி ஓத தெரியாதவங்க தமிழில் ஓதக்கூடிய குரான் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கனாலும் தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.